அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால், சுதந்திர இந்தியாவில் நமது வாழ்க்கை சந்தோஷமா சங்கடமா? இதுதான் இன்றைய தலைப்பு. நம் வண்ண நிறங்கள் வானவிலின் நீளத்தை போன்ற சுதந்திர தியாகிகளின் பட்டியல்தான் நீளம் என்றாலும் அவர்களை நினைக்காமல் இந்த தலைப்பு பட்டிமன்றத்தை தொடங்க முடியுமா? நண்பர்களே, ஈரங்கியை உடுத்தி பீரங்கியை விரட்டியவன் தான் மகாத்மா காந்தி. வீரத்தின் விளைநிலம் என்று சொன்னவுடன் நம் கண் முன்னாடி வந்து நிற்பது யார்? கட்டபொம்மன் தானே. மருது சகோதரர்களை மறந்துவிட முடியுமா? இல்லை. ஒண்டி வீரனை ஒதுக்கிவிட முடியுமா? இல்லை. இல்லை. புலிதேவனை மறக்க முடியுமா? அதைவிட நம் பெண்களாகிய ஜான்சி ராணி வேலு நாச்சியாரை மறக்க முடியுமா? இன்னும் எண்ணில் அடங்காத தியாகிகள் தங்கள் உயிர் மூச்சை தந்து வாங்கி கொடுத்தது தானே இந்த சுதந்திரம். அவ்வளவு போராடி பெற்ற சுதந்திரம் இப்பொழுது இருக்கும் தலைமுறையினரிடம் சுதந்திர வாழ்க்கை சந்தோஷமா சங்கடமா என்று பேச வருகின்றனர் நம் பட்டிமன்ற பேச்சாளர்கள். முதலில் இந்தியாவில் நமது வாழ்க்கை சந்தோஷம் என்று பேச வந்துள்ளார் செல்வி ஷாலினி, செல்வி ஷரினி, செல்வி தீபா அவர்கள். இல்லங்க, இந்தியாவில் நமது வாழ்க்கை சங்கடம் என்று பேச வந்துள்ளார் செல்வி லக்ஷயா, செல்வி அபிநயா, செல்வி சோபனா அவர்கள். முதலில் சந்தோஷம் அணியிலிருந்து செல்வி ஷாலினி அவர்கள் பேச வருகிறார்கள். நடுவர் அவர்களே, ஒரு ஜுஜுபி கேள்வி கேட்டிருந்தீங்க. அதாவது இன்றைய சுதந்திர வாழ்க்கை சந்தோஷமா சங்கடமா என்று கேட்டிருந்தீங்க. அவ்வளவுதானே. முதல்ல வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நடுவர் அவர்களே. வாழ்க்கை கஷ்டமே இல்லாம வாழ்றதும் எங்க ராணி மிஸ் செய்யற முறுக்கு சத்தமே இல்லாம சாப்பிடணும் நினைக்கிறதா ரெண்டும் ஒண்ணுதாங்க. அது எங்க ராணி மிஸ் செய்யற முறுக்கு சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். அதனாலதான் எங்க ராணி மிஸ் ஹஸ்பண்ட் சேகர் மாமா தீபாவளிக்கு பட்டாசே வாங்கிருக்காங்க. ஏன்னா எங்க ராணி மிஸ் முறுக்க பட்டாசு விட சவுண்ட் அதிகமா அதெல்லாம் வாங்க வாழ்க்கை. அவங்க வாழ்க்கை எங்க சேகர் மாமாவை இங்க பாராட்டியே ஆகணும். சந்தோஷமான வாழ்க்கை அவருக்கு. நடுவர் அவர்களே, வாழ்க்கை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரி. ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணாலும் கரியும், வேஸ்ட் பண்ணாலும் கரியும். இதை அறிந்தவன் ஞானி ஆகிறான், ஆனா அனுபவிக்கிறேன் கலைஞர் ஆகிறான். சரி, தத்துவத்தெல்லாம் விடுங்க நடுவர் அவர்களே. இப்ப எங்க வீட்டையே எடுத்துக்கோங்க. எங்க அம்மா வீட்டுக்கு தேவையான அனைத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் போடுவாங்க. ஆர்டர் போட்டு வேலைக்கும் போவாங்க. ஆர்டர் வந்த உடனே எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி திங்ஸ் எல்லாம் வந்துடுச்சு, சரியா இருக்கான்னு பார்த்து அதை வாங்கி வைங்கன்னு சொல்லுவாங்க. எங்க ராணி மிஸ் மாதிரி. அதுக்காக எங்க அப்பா வேலைக்கு போடலன்னு நினைக்கிறீங்க. எங்க அப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்ப தெரியுதாங்க சுதந்திர வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷம்னு. ஆகையால எதிரணிக்கு சொல்ற, சங்கடமா இருக்கிறத விட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறத கத்துக்கோங்க. நடுவர் அவர்களே, சந்தோஷத்தை பானிய பார்த்து கத்துக்கணும். ஏன்னா அதுக்கு ஆரம்பமும் மண்ணுதான், முடிவும் மண்ணுதான். அதனாலதான் அது வெயில் காலத்திலயும் ஜில்லுன்னு இருக்கு, மழை காலத்திலயும் ஜில்லுன்னு இருக்கு. உங்களுக்கு ஜில்லுன்னு தனி வேணும்னா சுதந்திர வாழ்க்கை சந்தோஷம்னு தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசினார்கள் செல்வி ஷாலினி அவர்கள். அடுத்து சங்கடம் அணியிலிருந்து செல்வி லக்ஷயா அவர்கள் பேச வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இருக்கும் தலைமுறை சந்தோஷமா சங்கடமா? என்னை பார்த்தா சங்கடமா தான் இருக்கிறது. ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? தாவி தாவி விளையாடிட்டு இருந்த குழந்தைகள் இன்றைக்கு தடவி தடவி செல்போன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது சங்கடத்தின் உச்சமல்லவா நடுவர் அவர்களே? என்னமோ எதிரானியில் சொன்னவங்க அவங்க அம்மா ஆன்லைன்ல ஆர்டர் போடுவாங்களா, அவங்க அப்பா அதை வாங்கி வைப்பாங்களாம். இதெல்லாம் எங்க ராணி மிஸ் கூட அப்படிதான். சரி நடுவர் அவர்களே, எதிராளியில் இருக்கிறவங்க இவ்வளவு பேசுறாங்களே, அவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டு பாருங்க. நெவர். ஏன்னா அவங்க அம்மா வேலைக்கு போவாங்க, அவங்க அப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம். இதுல எங்க இருந்து சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு தெரியல. முதல்ல இவங்களுக்கு சந்தோஷத்துக்கு மீனிங் தெரியுமா கேட்டு சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஆன்லைன்ல ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவதில்ல என்ன சந்தோஷம்? அப்பா அம்மாவோட ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவதே சந்தோஷம். அதனால நம்ம சுதந்திர இந்தியாவில் வாழ்க்கை சந்தோஷம் இல்லை, சங்கடமே சங்கடமே என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசினார்கள் செல்வி லக்ஷயா அவர்கள். அடுத்து சந்தோஷம் அணியிலிருந்து செல்வி ஷரணி அவர்கள் பேச வருகிறார்கள். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, சுதந்திர வாழ்க்கை சந்தோஷமா இல்ல சங்கடமா என்ற கேள்வி கேட்டீங்க இல்லையா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? இல்லன்னு சொன்னா வீட்டுக்கு போக முடியாது, தெரியும்ல. அதனால நடுவர் அவர்களே சந்தோஷமா தான் இருக்காரு போல. நடுவர் அவர்களே, எதிரணியில இருக்கிறவங்க சொன்னாங்க அந்த போன பசங்க தடவி தடவி விளையாடுறாங்கன்னு. அவங்க கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால
சரி, ஏன் உங்களுக்கு தான் வாழ்க்கை ரொம்ப சங்கடமா இருக்கு? உங்க போனை என்கிட்ட கொடுத்துறீங்களேன், கொடுப்பீங்களா? முடியாதுல்ல. அதான் நடுவர் அவர்களே நாங்க சொல்ல வரோம். ரோஜா செடியில் இருக்கும் போது அழகா தான் இருக்கும். அதை தொட்டு பறிக்க போனா சில முட்கள் குத்ததான் செய்யும். அதுக்காக ரோஜாவை பறிக்காமவே இருக்க முடியாது. அது போலதாங்க சந்தோஷமும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, மேரேஜ் வீட்டுக்கு போனா ஹாப்பியா இருக்கணும், டெத் வீட்டுக்கு போனா அழுதுட்டு வரணும். இதை நம்ம லைஃப்லயும் அப்ளை பண்ணா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சந்தோஷத்தை எங்க அம்மா மிஸ் பார்த்து கத்துக்கணும் நடுவர் அவர்களே. ஏன் சொல்றேன்னா, அவங்க முடிய பாருங்க தெரியும். அந்த முடிய வச்சுட்டு அந்த மிஸ் அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் போது நம்மளால முடியாதுன்னா என்ன? ஏன் சொல்றேன்னா, எங்க அம்மா மிஸ் பசங்க காலையில எழுந்திரிச்ச உடனே எங்க அம்மா மிஸ்ஸ பார்த்து அம்மா வீட்டுல பேய் இருக்குன்னு கத்துவாங்க போல. அது கேட்டு எங்க அம்மா மிஸ் அவங்க ஹெயிர் ஸ்டைல் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு அவங்க முன்னால போயிட்டு, டேய் அது பேய்லாம் ஒண்ணு இல்ல, அது நான் தான், அம்மா தான் அப்படின்னு சொல்லுவாங்க போல. இதை கேட்டு அவங்க ஹஸ்பண்ட் என்ன கொடுமை அம்மு இதுன்னு கேட்டிருக்காங்க போல. இவ்வளோ ப்ராப்ளம் வச்சுட்டு எங்க அம்மா மிஸ் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க பாருங்க. ஆகையால சுதந்திர வாழ்க்கை சந்தோஷமே என்று எங்க அம்மா மிஸ்ஸ பார்த்து தீர்ப்பளிக்குமாறு நான் கூட கேட்டுக்கொள்கிறேன். மிக அருமையாக பேசினார்கள் செல்வி சரணி அவர்கள். அடுத்து சங்கரமணியிலிருந்து செல்வி அபிநயா அவர்கள் பேச வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பு அருமை. இன்றைய நிலையில் சுதந்திர மண்ணில் மக்களினுடைய நிலைமையை எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான தலைப்பு. எதிரணிலிருந்து வந்து பேசியிருந்தாங்க, இன்றைக்கு எல்லாவற்றையும் சுதந்திர இந்தியாவில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. நாம் சுதந்திரத்தை மட்டும் பெறுவதில்லை, யதார்த்த வாழ்க்கையை தொலைத்துவிட்டு எந்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைவில் வையுங்கள். நிஜங்களை தொலைத்துவிட்டு நிழல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை சந்தோஷமா சங்கடமா? நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே. எங்க லைஃபே எடுத்துக்கோங்களேன். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் எவ்வளவு சங்கடமா இருக்குன்னு தெரியுமா? எங்க லைஃப் எக்ஸாம் எழுதியே முடிஞ்சிட போல. போன வாரம் தான் எக்ஸாம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. திடீர்னு எங்க இந்தி கவிதா மிஸ் ఇంకా ఒక వారంలో ఎగ్జామ్ ఉంది కాబట్టి అందరు చదవండి அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் கேட்போம், மிஸ் போன வாரம் தானே எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அதுக்கு எங்க மிஸ் சொல்லுவாங்க, அது FA1, இது FA2, அடுத்த வாரம் FA3, அதுக்கப்புறம் FA4. இப்படி எக்ஸாம் வச்சே எங்களை வீட்டுல மாட்டி விட்டுறாங்க. வீட்லயோ நல்லா படிச்சானா நல்ல வேலைக்கு போக முடியும்ன்றாங்க. வேலைக்கு போகிறதுக்கு தான் படிக்கணும்னா எங்களை சூழ்நிலை சேர்க்கறதுக்கு பதிலா நல்ல டீ கடையில சேர்த்து விட்டுருங்க. நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே, படிப்பு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காகவா இல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்காகவான்னு தெரியாமலே போயிட்டு இருக்கு. நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே, ஒரு பிட்டு கூட சுதந்திரமா அடிக்க முடியல. சுதந்திர வாழ்க்கை சந்தோஷம்னு சொல்றாங்களே, இது உங்களுக்கே நியாயமா தெரியுதா? அதனாலதான் சொல்றேன், நடுவர் அவர்களும் எங்க லிஸ்ட்ல தான் வருவாங்க. அதனால சுதந்திர வாழ்க்கை சங்கடமே என்று தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசினார்கள் செல்வி அபிநயா அவர்கள். அடுத்து சந்தோஷமணியிலிருந்து செல்வி தீபா அவர்கள் பேச வருகிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். எதிராளியில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இன்னைக்கு எவ்வளவு சங்கடம் இருக்குதுன்னு தெரியுமான்னு. சந்தோஷமான விஷயங்கள்லாம் ஏராளமா நடக்குதுங்க சார். இவங்க 3 பேரும் என்ன சொல்றாங்க நடுவர் அவர்களே? பாதையில நடந்து போனா முள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, பக்கத்துல மலர்ந்திருக்கிற பூவை பாருங்கன்னு சொல்றோம். பூக்களும் பூத்து இருக்குதுன்னு சொல்றோம். இன்றைய தலைப்பை நான் ஒன்றோட கம்பேர் பண்றேன் நடுவர் அவர்களே. அது என்னன்னா பலாப்பழம். நீங்க கொடுத்த தலைப்பு பலாப்பழத்துக்கும் ஈடாகும். எப்படின்னா, பலாப்பழம் உரிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உரிச்சிட்டமான பலா சூளைகள் இனிப்பாகவும் தின்ன தின்ன திகட்டாத அளவுக்கு இருக்கும். அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதை நாம தான் சந்தோஷத்தை வர வச்சுக்கணும் நடுவர் அவர்களே. இந்தியாவுடைய மலை மனிதர் யார் தெரியுமா? தசரத் மன்ஹி அப்படிங்கிறவர். ஏன் அவரை மலை மனிதர்னு சொல்றாங்க? ஏன்னா அவர் பீகாரில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அவருடைய மனைவிக்கு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அவருடைய மனைவியை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போக சிச்சுவேஷன் வருது. டாக்டர் பார்த்து, நீங்க உங்க மனைவி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வருந்தா எங்களால காப்பாத்தி இருக்க முடியுமே அப்படின்னு சொன்னாரு. அந்த டைம்ல அவர் என்ன யோசிச்சார் தெரியுமா? நம்மள மாதிரி யாரும் யாரையுமே இழந்துடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு, அதனால 320 அடி நீளமும் 30 அடி அகலமும் இருந்த அந்த மலைய 1960 இருந்து 1982 வருடம் வரை, அதாவது 22 வருஷமா தனி மனிதனாவே அந்த மலையை குடைந்து பிளந்து எடுத்தாருங்க. இது அல்லவா ஆச்சரியம்? மருத்துவமனைக்கு போகணும்னா 55 கிலோமீட்டர்ல இருந்து 15 கிலோமீட்டர் ஆகுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தசரத் மன்ஹி தானே. கஷ்டங்கள் இங்காங்க ஒண்ணு இருந்தா
மிக அருமையாக பேசினார்கள் செல்வி தீபா அவர்கள். அடுத்து சங்கடமணியிலிருந்து பேச வராங்க செல்வி சோபனா அவர்கள். இங்க இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு என்னவென்றால் சுதந்திர வாழ்க்கை சந்தோஷமா சங்கடமா இல்லையா? அதுதானே. இங்க இருக்கிறவங்கள பார்த்து நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கீங்களா சொல்லுங்க. இங்க இருக்கிற ஒருத்தர் கூப்பிட்டு அவங்க சங்கடத்தை கேட்டு பாருங்க, அடுத்த வருஷம் சுதந்திர தினமே வந்துடும் அவ்வளோ சொல்லுவாங்க. நீங்க வேணா கூப்பிட்டு கேட்டு பாருங்க நடுவர் அவர்களே. அப்படி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க வீட்டு தேவைக்காக வாங்கின வாட்டர் கேன்ல இருந்து கக்கா போக கட்டின பாத்ரூம் வரைக்கும் இஎம்ஐ போட்டிருப்பாங்க. அப்புறம் எப்படிங்க அவங்க சந்தோஷமா இருக்க முடியும்? சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு வாங்குறது எல்லாமே சங்கடத்தில் தானே முடியுது. இப்பெல்லாம் நடுவர் அவர்களே, சில பொருள் எதுக்குதான் வாங்குறோம்னு தெரியாமலே நம்ம உமா மிஸ் மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க. அது சங்கடம் தானே. இப்படிதான் எங்க தமிழ் கவிதா மிஸ் ஒரு மொபைல் இஎம்ஐல வாங்கினாங்க. வாங்கின வாரம் சந்தோஷமா இருக்க மாதிரி ஸ்டேட்டஸ் போறதுன்னா ஒரே வைப்பா இருந்தாங்க. அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டணும். அப்ப எங்க தமிழ் கவிதா மிஸ் எங்க இருந்துதான் சோக பாடலை குடிப்பாங்கன்னே தெரியாது. அந்த மாசம் இஎம்ஐ கட்டுற வரைக்கும் சோக பாடல் தான் ஸ்டேட்டஸ்ல போடும். ஆகையால் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேங்க, சந்தோஷம் என்பது நம் கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் மாதிரி, அது கண்ணில் மட்டும்தான் வரும். ஆனா சங்கடம் என்பது நம் உடம்பில் வரும் வேர்வை மாதிரி. எனவே சுதந்திர வாழ்க்கை சங்கடமே என்று சொல்லி எனது வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசினார்கள் செல்வி சோபனா அவர்கள். இந்த இரண்டு அணியும் மிக அருமையாக பேசினார்கள். நான் மற்றும் எனது பள்ளி இவர்களை மனதார பாராட்டுகிறேன். ஆனால் நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டிய செய்தி ஒன்று உள்ளது. அது என்னவென்றால், வேலைக்கு போறவனுக்கு 1ஆம் தேதி சம்பளம் வந்தா சந்தோஷம். மேக்கப் போடுற பெண்களை பார்த்து நீ அழகா இருக்கேன்னு சொன்னா சந்தோஷம். அதாவது எங்க ஓவியா மிஸ் மாதிரி. பயணிகளுக்கு பஸ் லேட் ஆனா சங்கடம். கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் வாங்காத வந்தா சந்தோஷம். அதாவது எங்க கங்கா மிஸ் மாதிரி. அதாவது லைஃப்ல சந்தோஷம் சங்கடம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சந்தோஷமா இருக்கிறவங்க வலிமையா இருப்பாங்க, சங்கடமா இருக்கவங்க பலவீனமா இருப்பாங்க. ஆகையால் உங்கள் இந்த தீர்ப்பை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.